ஹல்லேலூயா, ஹalleluya ஹல்லேலூயா, ஹalleluya ஹல்லேலூயா. ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், நேற்றும் இன்றும் நாளை மாறாத தேவனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிசயமானவரே ஸ்தோத்திரம், அக்கினியானவரே ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. அப்பா, நீ பெரியவர், நீ நல்லவர், வல்லவர், தூயவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, அருமையான நேரத்திற்காக கோடான கோடி நன்றி கர்த்தாவே. இறை வார்த்தையை கொடுக்க உன் பாதத்திலே நிற்கிற அந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம், செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருங்கள் என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. 1 தெசலோனியன் 5ஆம் அதிகாரம் 5-6 வரை உள்ள வசனங்களை படியுங்க. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது. விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் உலகின் ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான மக்களாக இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறோம். கட்டளைகளை கடைப்பிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து எப்பொழுதும் பகலில் நடப்பவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் கிடையாது. அப்படி என்றால் பாவத்தையோ பாவத்திற்கு அதிபதியான சாத்தானையோ சார்ந்தவர்கள் இல்லை என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உலகின் ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இரட்சிப்பு பற்றியும் அவருடைய 2ஆம் வருகையை பற்றியும் அறியாதவர்கள் உறங்குவது போல நாமும் உறங்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே இல்லாதவர்கள் உண்டு குடித்து உறங்கி எழுவது போல நாமும் எழக்கூடாது. பிரியமானவர்களே, அறிவு தெளிவோடும் விழிப்போடும் இருக்க வேண்டும். கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய், வாயிருந்தும் ஊமையராய் வாழக்கூடாது. அறிவு தெளிவோடும் விழிப்போடும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் நம்மையே ஆயத்தப்படுத்த வேண்டும். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருடைய 2ஆம் வருகையை பற்றி அக்கறையற்று இருப்பவர்களே, ஏமாந்து போகாதீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதே கர்ப்பிணி பெண்ணுக்கு திடீரென்று
வேதனை வருவது போல பேரழிவு திடீரென்று வரும். அப்பொழுது ஒருவரும் தப்பிக்க முடியாது. எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து அறிவு தெளிவோடு பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்றால், இயற்கையின் சீற்றங்களினாலோ, விபத்துக்களினாலோ, யுத்தங்களினாலோ, தீவிரவாத வெறி செயல்களினாலோ, கொடிய கொள்ளையினாலோ திடீர் மரணம் வந்து அதிலே நீங்கள் மரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும், பிரியமானவர்களே, உங்கள் ஆன்மாவை நீங்கள் காத்துக்கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. உங்கள் ஆன்மா நித்திய பேரின்ப வீட்டிற்கு எடுத்துக்கொள்ளப்படும். பிரியமானவர்களே, நல்ல தயாரிப்பு இல்லாமல் திடீர் மரணத்தை நீங்கள் சந்தித்தீர்கள் என்றால் உங்கள் ஆன்மாவை இழப்பது நிச்சயம். ஆகவே அறிவு தெளிவோடும் விழிப்போடும் இருந்து உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். உங்களுள் குடியிருக்க செய்த ஆத்மாவை நம் ஆண்டவர் பேராவலோடு தேடுகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய சொத்தையோ பணத்தையோ பதவியையோ ஆண்டவர் தேடலைங்க. எதை தேடி வருகிறார்னாக்கும், உங்களுக்குள்ளே குடியிருக்க செய்திருக்கிறாரே ஆத்மா, அந்த ஆத்மாவை தேடி வருகிறார். உனக்கென்று நான் கொடுத்தேனே ஒரு தாளந்து, ஒரு அருமையான சொத்து, அதை கொடு என்று கேட்கின்றார். பிரியமானவர்களே, இந்த லோகத்திலே நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் நமக்குள்ளே வைத்திருக்கிறாரே ஆத்மா, அந்த ஆத்மாவை பாதுகாத்து ஆண்டவர் பாதம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே நாம் உயிரோடு இருக்கோம். அந்த ஆத்மா உயிரோடு வாழ்வதற்காகவே இந்த உடல் இருக்கிறது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். இஷ்டம் போல வாழ்ந்து இஷ்டம் போல ஊர் சுத்தி பாவத்துக்கு மேல பாவம் செய்து அழிந்து நரகத்திற்கு போவதற்கு அல்ல. பிரியமானவர்களே, நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் நம் ஆத்மா வாழ்வதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏராளம் பணம், பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதிகள் எல்லாம் இருந்தும் உங்கள் ஆத்மாவை நீங்கள் இழந்து விட்டால் என்ன பயன்? என்ன பயன்? நம்ம வாழ்ந்து என்ன பயன்க? ஏங்க, நீங்க பெரிய மாடி வீட்டில் இருக்கலாம், ஏராளம் சொத்து இருக்கலாம். அநேகர் செல்வந்தர் மரிக்கும் போது என்ன சொல்லிட்டு செத்துருக்குறாங்க தெரியுமா? வீணிலும் வீண், எல்லாம் வீண், எல்லாத்தையும் வீண் அடிச்சிட்டேன். சாலமோன் ராஜா என்ன சொல்லிட்டு செத்தாரு? வீணிலும் வீண், எல்லாம் வீண், அப்படி சொல்லி செத்தாரு. அப்படிதானே? அது பிரியமானவர்களே, அப்படி நம்ம சாகக்கூடாது. சந்தோஷமா சாவணும். சந்தோஷமா சாவணும்னா என்ன அர்த்தம்? என் ஆத்மா ஜீவனோடு ஜீவனுள்ள தேவனுக்கிட்ட போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல சாவணும். ஐயோ, நான் பாவத்துக்கு மேல பாவம் செய்து என் ஆத்மாவை நான் இழந்துட்டனே என்று சொல்லி மறிக்கக்கூடாது. வேதனையோடு மறிக்கக்கூடாது. கண்ணீரோடு மறிக்கக்கூடாது. அநேகத்தை நான் சொல்றது உண்டு. இப்பொழுது வேண்டுமானாலும் நான் மரிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நான் சீரியதொரு ஓட்டத்தை ஓடினேன், அந்த ஓட்டத்தை முடித்து விட்டேன், அந்த ஓட்டத்திலே நான் வெற்றி கண்டு விட்டேன் என்று தைரியமாக நான் பலருக்கும் சொல்லி வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, உங்களால் சொல்ல முடியுமா? ஓடின ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன், தேவனுக்கு விருப்பமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாதுனாக்க இப்போவாது ஆரம்பிங்க. ஆரம்பிச்சு என்ன செய்யணும்? ஆத்மாவை காத்துக்கிறங்க. அந்த ஒரு பணியை தாங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. வேற எந்த பெரிய பணியும் கொடுக்கல. ஆனா அந்த ஒரு பணியும் ரொம்ப பக்குவமான பணி. ஏதோ ஏனோதானோன்னு செய்யற பணி இல்ல, கண்ணும் கருத்துமா செய்யற பணி. ஒரு குழந்தைய கவனிக்கிறதுனா எவ்வளவு கவனம் தேவையோ அதே போல அதிமிக பக்தியோடும், அதிமிக வல்லமையோடும், அதிமிக டெலிகசியோடும் இந்த ஆத்மாவை பாதுகாக்க வேண்டும். இல்லை என்றால் யார் தேடிட்டு போயிடுவான்? பிசாசு தேடிட்டு போயிடுவான். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மள்ட்ட எதை தேடி வர்றாருனாக்கும் நமக்குள்ளே வச்சிருக்கிற ஆத்மாவை தேடி வருகிறார். ஆகவே விழிப்போடும் அறிவு தெளிவோடும் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, உங்க கபோர்டுல 1/2 கிலோ தங்கம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோங்க. 1/2 கிலோ தங்கம் இங்க ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த ஜெப கூட்டத்துல இருக்கும்போது அட்லீஸ்ட் பாதி மனசாவது எங்கே இருக்கும்? அந்த 1/2 கிலோ கபோர்டுல இருக்கும். அப்படித்தானே? எதுக்கு? யாராவது கள்ளச்சாவியை போட்டு திறந்துட்டா என்ன செய்யறது? கபோர்டை ஒழுங்கா பூட்டுனான்னா பூட்டலையா தெரியலையே, வீட்டு சாவியை யார்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் அது தெரியலையே,
கணவன்கிட்ட தான் குடுத்துட்டு வந்தேன். அவன் குடிச்சிட்டு எங்கேயாவது போட்டுட்டான்னா என்ன செய்றதுன்னு தெரியலையே! 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 தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டே 3 மணி நேரமா உட்கார்ந்துட்டு, "ஏம்மா நான் சொன்னது ஏதாவது காதுக்குள்ள போச்சுனாக்கா, என்ன சிஸ்டர் சொன்னீங்க?" அப்படின்னு கேட்பீங்க. காரணம் என்ன? உங்க மனசு கபோர்டுல இருக்குது. இங்கே இல்ல. ஆகவே பிரியமானவர்களே, என்ன செய்யணும்? உங்க மனச உங்க ஆத்துமா மேல வையுங்க. இந்த ஆத்துமா அங்கேயும் இங்கேயும் போய் சிதறி போகாதபடி, அழிஞ்சு போகாதபடி, காணாமல் போகாதபடி கண்ணும் கருத்துமாக காத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நிச்சயம் நிச்சயமாக உண்டு. ஒரு சிலர் சொல்லலாம், "அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க" அப்படின்னு சொல்லலாம். அவர் சொல்லியிருக்கார் தானே, "இதோ நான் விரைவில் வருகிறேன்" சொல்லியிருக்காரா, சொல்லலையா? சொல்லியிருக்காரா, சொல்லலையா? சொல்லியிருக்கார். சொல்லியிருக்காருன்னா அவர் வருவாரா, வரமாட்டாரா? வருவாரு. வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர் வருவாரு. விசுவசியுங்க. சத்தியம் சத்தியமாக வருவார். ஆகவே பிரியமானவர்களே, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். எப்படி ஆயத்தமா இருக்கிறது? கட்டளைகளை கடைப்பிடித்து, பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து, அவரை சந்திக்க ஆயத்தமாக இருங்கள். இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானித்து, என் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருங்கள். அதிகாலையில் எழுந்து துதித்து, ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து, ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருங்கள். ஏராளம் தான தர்மம் செய்து, அவரை சந்திக்க ஆயத்தமாக இருங்கள். பிரியமானவர்களே, மணவாளன் வரும்பொழுது அவரை வரவேற்பதற்காக ஏற்றப்பட்ட விளக்கு பாவம் என்னும் சூறாவளி காற்றில் சிக்கி அணைந்து விடாதபடியும், கனநித்திரையின் ஆவி உங்களை ஆட்கொண்டு விடாதபடியும் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா! அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை படியுங்க. ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தாம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில் தான் இருக்கின்றனர். தாம் சகோதரர் சகோதரியிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். இடறி விழவைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு உங்கள் சகோதர சகோதரிகளை நீங்கள் வெறுக்கின்றீர்கள் என்றால், இருளில் தான் இருக்கிறீர்கள், இருளில் தான் நடக்கிறீர்கள். நீங்கள் எங்கே செல்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியாதபடி இருள் உங்கள் அகக்கண்களை குருடாக்கிவிட்டது. பிரியமானவர்களே, உங்களிடத்திலே கோபம், எரிச்சல், வெறுப்பு, அகங்காரம், மன்னிக்க முடியாத மனநிலை, பேராசை, குடி, விபச்சார வேசித்தனங்கள், பொய், பொரணி, சண்டை சச்சரவு இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருக்கிறது என்றால், சாத்தான் உங்கள் அறிவு கண்களை குருடாக்கி விட்டான் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் சகோதர சகோதரிகளை வெறுத்தால் நீங்கள் பொய்யர் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்கள். நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, உங்கள் சகோதர சகோதரிகளை வஞ்சித்து அவர்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் அபகரித்து கொள்ளாதபடியும், எல்லாவற்றையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்கிற பேராசையில் உங்கள் சகோதர சகோதரிகளை கொலை செய்து விடாதபடியும், அவர்களுக்கு எதிராக மந்திரமாயம், பில்லிசூனியம், ஏவல் செய்து விடாதபடியும், கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் ஆசீர்வாதங்களையும் நிலை வாழ்வையும் இழந்து போகாதபடியும் விழிப்பாயிருந்து அறிவு தெளிவோடு பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நாளும் தீமை செய்யாதீர்கள். எப்பொழுதும் அவர்களை அன்பு செய்யுங்கள். யாராவது உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறீர்கள் என்றால், அவருடைய உரிமைகளையும் உடைமைகளையும் அபகரித்திருக்கிறீர்கள் என்றால், மனம் மாறு. இன்றைக்கே திருப்பி கொடு, மன்னிப்பு கேளு. அப்பதான் உன்னுடைய மனசுல சாந்தியும் சமாதானமும் வரும். உனக்குள்ளே இருக்கிற ஆத்துமா மகிழ்ந்து களிகூரும். அல்லேலூயா! அல்லேலூயா. விழிப்போடும் அறிவு தெளிவோடும் உங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யுங்கள். அவர்களுக்காக எப்பொழுதும் ஜெபியுங்கள். உங்களையே நீங்கள் நேசிப்பது போல உங்களுக்கு அடுத்து இருப்பவர்களையும் நேசியுங்கள்.
உங்கள் சகோதர சகோதரிகளையும் நேசியுங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் பரலோகம் செல்ல ஆசைப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் சகோதர சகோதரிகளும் பரலோகம் வந்து சேர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். பிரியமானவர்களே, காரணம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மட்டுமல்ல, எனக்காக மட்டுமல்ல, இந்த லோகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்காகவும் அவர் பாடுபட்டு இருக்கிறார். எல்லோருக்காகவும் அவர் மரித்திருக்கிறார். எல்லோரும் பரலோகம் வந்து சேர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனத்தை படிங்க. ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கும் மானிட மகன் முன் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்கள் ஆவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் போது விழித்திருந்து ஜெபியுங்கள், அறிவு தெளிவோடு ஜெபியுங்கள், உபவசித்து ஊக்கமாக ஜெபியுங்கள், காத்திருந்து ஜெபியுங்கள், உள்ளத்தை ஊற்றி ஜெபியுங்கள், கண்ணீரை ஊற்றி ஜெபியுங்கள். அப்பொழுது உங்கள் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, உறங்கிக் கொண்டோ கடமைக்காகவோ கட்டாயத்திற்காகவோ ஒரு நாளும் ஜெபிக்காதீர்கள். டிவி பார்த்துக்கிட்டோ ஃபோன் பேசிக்கிட்டோ ஜெபிக்காதீங்கங்க. அநேகர் சண்டே சர்வீஸ்க்கு வர்றதை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு குழந்தையும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த குழந்தைய விளையாட வச்சு முழு நேரமும் பார்த்து ரசித்துக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய என்ன நடக்குது, என்ன பாட்டு பாடுறாங்க, என்ன ஜெபம் பண்றாங்க எதுவுமே தெரியாது. பிரியமானவர்களே, குழந்தைகளோடு விளையாடி கொண்டோம் பராக்கு பார்த்துக்கிட்டோம் செபிக்கிற ஜெபம் ஆண்டவர்கிட்ட போகாதுங்க. ஆக பிரியமானவர்களே, உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் விழித்திருந்து அறிவு தெளிவோடு ஜெபியுங்கள். இல்லை என்றால் கனநித்திரையின் ஆவி உங்களை ஆட்கொண்டு எரி நரகத்தில் தள்ளும் என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, உங்களுக்கு குடிப்பழக்கமோ போதைப் பொருட்களை உபயோகிக்கிற பழக்கமோ அளவுக்கு அதிகமாக உண்ணும் பழக்கமோ அளவுக்கு அதிகமாக உறங்கும் பழக்கமோ அசுத்த படங்களை பார்க்கிற பழக்கமோ இருக்கிறது என்றால் கனநித்திரையின் ஆவி உங்களை ஏற்கனவே ஆட்கொண்டு விட்டான் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். விழித்திருந்து அறிவு தெளிவோடு செபிக்க வேண்டிய நீங்களே உண்டு குடித்து உறங்கி வெறித்து எழுந்தால் இறைமக்களுடைய நிலை என்னவாகும்? பிரியமானவர்களே, உங்களால் யாருக்கு அறிவு புகட்ட முடியும்? யாருக்கு நற்செய்தியை பறைசாற்ற முடியும்? நாள் முழுவதும் உறங்கி நாள் முழுவதும் போதையில் இருந்தால் எப்படிங்க உங்க சபையை உங்களால வழி நடத்த முடியும்? மனமாறுங்க, மனமாறுங்க. குடிக்கும் போதைப் பொருட்களுக்கும் விபச்சார வேசித்தனங்களுக்கும் பணத்துக்கும் பதவிக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற இறை ஊழியர்களே, இப்பொழுதாவது மனமாறுங்கள். உறங்காமல் விழித்திருந்து அறிவு தெளிவோடு ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி செபியுங்கள், உபவசித்து செபியுங்கள். அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை துதியுங்கள். விண்ணக மன்னாவால் இறை வார்த்தையால் உங்கள் வயிற்றை நிரப்புங்கள். அப்பொழுது அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றலாம். ஏராளம் ஆத்துமாக்களை அறுவடை செய்யலாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் விழித்திருந்து ஜெபித்தார். எப்பொழுதும் அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா உறங்காமலும் நான் சோர்ந்து போகாமலும் விழித்திருந்து ஜெபிக்க எனக்கு அருள் தாங்கப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் செவிங்க. யாருக்கெல்லாம் அதிகமா தூங்குற பழக்கம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் அதிகமா உண்ணணுங்கிற ஆசை இருக்குதோ, ஏசப்பாட்ட செபிங்க. ஏசப்பா, உமது அருள் எனக்கு வேணும். நீர் எத்தனையோ நாள் தவறு ஜெபித்தீர், எத்தனையோ நாள் உண்ணாமலும் உறங்காமலும் ஜெபித்தீர்.
இரவெல்லாம் ஜெபித்தீர் என்று வேதம் கூறுகிறதே. நான் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபிக்க எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபித்தால் நிச்சயமாக கிடைக்கும். ஆண்டவருக்கு மிகவும் விருப்பமான ஜெபம் என்னவென்றால், நான் பரிசுத்தமாகிறதுக்கு எனக்கு அருள் தாரும் என்று ஜெபியுங்கள். உம் பாதத்தில் அமர்ந்திருக்க எனக்கு அருள் தாரும் என்று ஜெபியுங்கள். அவர் நிச்சயமாக தருவார். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நீ தூங்கினால் எதிரி கலை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி கலை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. Praise the Lord. Praise the Lord. 1 பேதுரு 5:8 வாசிங்க. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. Praise the Lord. Praise the Lord. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். காரணம் என்ன? உங்கள் எதிரியாகிய அழகை கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று தேடி திரிகிறது. காரணம் என்ன தெரியுமா? இன்னும் எஞ்சி இருப்பது சிறிது காலமே என்பது சாத்தானுக்கு தெரிகிறது. சாத்தான் அறிந்து கொண்டான். ஆகவேதான் அவன் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல யாரையாவது விழுங்கணும், யாரையாவது நாசப்படுத்தணும், யாரையாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு தேடி தெரிகிறான். அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அவனை எதிர்த்து நில்லுங்கள். இயேசு நாமத்தை சொல்லி ஓட ஓட துரத்துங்கள். ஏசப்பா, நான் சோதனையில் விழுந்து விடாதபடி என்னை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி செபிங்க. உபவசித்து ஊக்கமா செபிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. முடிவு சமீபமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட சாத்தான் அநேகரை வஞ்சித்து குடிக்க தூண்டுகிறான். அநேகரை போதைப் பொருட்களை உபயோகிக்க தூண்டுகிறான். அநேகரை ப்ளூ மூவி பார்ப்பதற்கும், இன்னும் போர்னோகிராஃபி படங்களை பார்க்கறதுக்கும், அசுத்த சினிமா சீரியல்ஸ்களை பார்ப்பதற்கும் தூண்டுகிறான். பிரியமானவர்களே, விழிப்பாயிருங்கள். சாத்தான் விரிக்கிற வலையில நீங்க விழுந்து போகாதபடி எப்பொழுதும் விழிப்பாயிருங்கள். சுய புணர்ச்சி, ஒருபால் புணர்ச்சி, தகாத பாலுணர்வுகள், விபச்சார வேசித்தனங்கள் போன்ற வெட்கக்கேடான பாவங்களை செய்வதற்கு சாத்தான் தூண்டுகிறான். பிரியமானவர்களே, அதிகாலையில் எழுந்து செபியுங்க. அந்த நாள் முழுவதையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. சாத்தான் உங்களை நெருங்க கூடாது என்று செபியுங்க. எங்களை சோதனையில் விழவிடாதையும் ஆண்டவரே என்று சொல்லி ஊக்கமாக செபியுங்கள். அப்பா, நாங்க விழுந்து போகக்கூடாது, நாங்க நலிந்து போகக்கூடாது, நாங்க மடிந்து போகக்கூடாது என்று சொல்லி உருக்கமா ஜெபிச்சா ஆண்டவருக்கு அந்த ஜெபம் மிகவும் விருப்பமான ஜெபமாக இருக்கும். சாத்தானா, என்னால யுத்தம் செய்ய முடியும், நான் அவனை விரட்டி அடிச்சிருவானாக்கும் என்கிற வரட்டு கருவத்தோட இருக்காதீங்க. நம்ம பாவிகளும் பலவீனர்களுமாக இருக்கிறோம். ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம உதவி கேட்டு 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 வாழ்ந்தால் தப்பிச்சோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைனா செத்தோம், நரகத்துல தள்ளி விட்டுட்டு போவான். அதான் அவனுடைய பணி. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஏமாந்து போகாதீங்க. சாத்தான் ஆதி முதற்கொண்டு பொய்யன், திருடன், ஏமாத்துக்காரன், வஞ்சிப்பவன், கூடு விட்டு கூடு வாய்பவன். அவனை நீங்கள் நம்பினால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். ஆதாமும் ஏவாளும் சாத்தானை நம்பினார்கள். விலக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டார்கள். என்ன ஆயிற்று? பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கும் அடிமைப்பட்டு போனார்கள். அதே இதுதான் உங்களுக்கும் நடக்கும். நீங்க சாத்தானை நம்புனீங்கனாக்கும், இவன் சொல்றது நல்லா தானே இருக்குது,
இதைத்தான் ஒன்று செஞ்சு பார்ப்போமே, இந்த கல்லை அப்பமாகும்படி செய்து நம்ம சாப்பிட்டு தான் பார்ப்போமே, இதுவும் நல்லா தான் இருக்குது, அங்கே போனாலும் நல்லா தான் இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு போர்னோகிராஃபி பார்த்தா நல்லா தானே இருக்கும், கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது, சினிமா கொட்டை வரைக்கும் போயிட்டு வந்தால் நல்லா தானே இருக்கும், இல்லை பார்க்கு போயிட்டு வந்தால் நல்லா தானே இருக்கும் என்று மட்டும் நினைச்சு ஏமாந்து போய் விடாதீர்கள். எல்லாம் நல்லா தான் தோணும், கடைசியில் அவன் நரகத்தில் உங்களை தள்ளுறான் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். ஐயோ ஏமாந்துட்டனேன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இப்பவே சோதனையில் விழவிடாதையும் ஆண்டவரே, விழித்திருந்து ஜெபிக்கும் வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள், தப்பித்துக் கொள்ளலாம். Praise the Lord. Praise the Lord. 2 கொரிந்தியர் 4:4 வாசியுங்கள். இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான கடவுள், அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி, உண்டானது எல்லாம் அவரால் தான் உண்டானது, இந்த உலகிற்கு இறுதி தீர்ப்பு வழங்க அதி சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார் என்கிற சத்தியத்தை விசுவசித்து ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய அறிவு கண்களை சாத்தான் குருடாக்கி விட்டான். Praise the Lord. பிரியமானவர்களே, சாத்தான் சும்மா உங்க கண்ணை குருடாக்க மாட்டான். உன் விசுவாசம் டல்லா இருக்குதுனாக்கும் டக்குன்னு உன்னை குருடாக்கி விட்டுட்டு போயிடுவான். Praise the Lord. Praise the Lord. நீ பாவத்திலேயே ஊறி கிடக்குறானாக்கும் நரகத்துக்கு உன் பேரை எழுதி வச்சுட்டு போயிடுவான். இந்த ஆள் fit to come to hell அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிடுவான். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொள்ளாதவர்களின் அகக்கண்களை சாத்தான் குருடாக்கி விட்டான். Praise the Lord. வேதத்தில் உள்ள சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியாதபடி நம்பிக்கையற்றவர்களின் அறிவு கண்களை சாத்தான் குருடாக்கி விட்டான். Praise the Lord. ஆக பிரியமானவர்களே, நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள், ஆண்டவரை நம்புங்க, விசுவசியுங்க, அவர் நிச்சயமாக வருவார், அவரே மீட்பர், அவர்தான் சத்தியம் அப்படிங்கிற நீங்க விசுவசிச்சீங்கனாக்கும் சாத்தான் உங்களை நெருங்க முடியாதுங்க. உங்கள்ட்ட விசுவாசம் இல்லைனாக்கும் சாத்தான் நெருங்குவான். Praise the Lord. சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி நீங்க என்ன செய்யணும்னாக்கும், நம்பர் 1, கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். 2வதாக அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும். 3வதாக வேத வசனங்களை வாசித்து தியானித்து வாழ்வாக்கணும். 4வதாக ஏராளம் தான தர்மங்கள் செய்யணும். இந்த 4 காரியங்களையும் நீங்கள் சத்தியமாக செய்தால் சாத்தான் உங்களை வஞ்சிக்க முடியாது. Praise the Lord. Praise the Lord. சாத்தானை எதிர்த்து போராட கடவுளுடைய வார்த்தையை தூய ஆவியார் அருளும் போர்வாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்தரோட எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு ஒரு கருவி வேணும், இல்ல வேணுமா வேண்டாமா? சும்மா வெறுங்கையோல போராட முடியாது, அப்படித்தானே? அப்ப அந்த கருவி என்ன? இறை வார்த்தை. தூய ஆவியார் அருளும் போர்வாள். கடவுளுடைய வார்த்தையை தூய ஆவியார் அருளும் போர்வாளாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உங்களை துரத்தி கொண்டு வருகிற சாத்தானை மிகவும் சுலபமாக வென்று விடலாம். Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கும் எங்க பார்த்தாலும் குழப்பம், அப்படிதானே? குடும்பங்கள்ல குழப்பம், ஆபீஸ் போனா அங்கே குழப்பம், ஸ்கூலுக்கு கல்லூரிக்கு போனா அங்கே குழப்பம். ஏன் குழப்பம் தெரியாது. அங்க மார்க்கெட்டுக்கு போனா அங்கேயும் குழப்பம். ஒண்ணுமே இருக்காதுங்க. 1/2 கிலோ மீன் எனக்கு 50 ரூபாய்க்கு கொடுப்பா, 50 ரூபாயெல்லாம் இல்லை, 60 ரூபா. 50 ரூபாய்க்கு கொடு, முடியாது. 60 ரூபாய், முடியாது. சண்டை, குழப்பம். இதுல என்ன இது? உன்னால கொடுக்க முடியாதுன்னா அப்பளவோ ஏன் சண்டை போடுற? அந்த சண்டையை தூண்டுறவன் யாரு? பிசாசு. பிரியமானவர்களே, போர்வாளோடு போங்க. போர்வாளோடு போகும்பொழுது குழப்பங்களே இருக்காது. போர்வாள்னா எது? இறை வார்த்தையை வாசித்து தியானித்து உங்க உள்ளத்தை நிரப்பி இருக்கும் போது, அந்த போர்வாளால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது தேவையில்லாத இடத்துல நீங்க நிக்க மாட்டீங்க, தேவையில்லாத பிரச்சனையில நீங்க நுழைய மாட்டீங்க. உங்க வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு சொல்லிட்டு உங்க பணியை முடிச்சுட்டு நீங்க பாட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. ஆக உங்க பின்னாலேயே துரத்திக்கிட்டு வர்ற சாத்தானை எதிர்த்து போராடுறதுக்கு வசனத்தை சொல்லுங்கங்க.
வசனம் சொல்லி 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 செபிங்க. சாத்தான் உங்க கிட்டவே வரமாட்டான். ஐயோ இவ நெருப்பு எடுத்துட்டு போறா, வசனம் சொல்லிக்கிட்டே போறா, நம்ம எரிஞ்சிருவோம், இந்த பக்கம் போக வேண்டாம்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு ஓடியே போயிடுவான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, தூய ஆவியாருடைய அபிஷேகத்திற்காக செபிங்க. அபிஷேகம் மிக மிக முக்கியம். தூய ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும் என்கிற சகல சத்தியங்களையும் அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட உங்களை வழி நடத்துவார். அறிவு கண்களை திறந்து விடுவார். அறிவு கண்களை அடைக்கிறது யாரு? சாத்தான். அறிவு கண்களை திறக்கிறது யாரு? பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் திறப்பார். அப்ப நீங்க பரிசுத்தாவியானவர்ட்ட செபிங்க. பரிசுத்தாவியானவர் உங்களை இயேசுவுக்கிட்ட வழி நடத்துவார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஜெபிக்கிறது கிடையாது. ஏதோ அங்கேயும் இங்கேயும் போய் அந்த மூலையில இந்த மூலையில் நின்று ஜெபிக்கிறீங்களே ஒழிய, எங்கெல்லாம் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குமோ அங்கே போய் நீங்க ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள். அவர் உங்களுக்கு சாத்தானை ஓட ஓட துரத்த வல்லமையை கொடுப்பார். ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை தாரும் ஐயா. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை தாரும் ஐயா. விடுதலை தாரும் ஐயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருத்தூதர் பணிகள் 17வது அதிகாரம் 29லிருந்து 30 வரை உள்ள வசனங்களை படிங்க. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, மனித கற்பனையினாலும் சிற்ப வேலை திறமையினாலும் உருவாக்கப்பட்ட உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என்று எண்ணுவது முறையாகாது. மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவர் இதை பொறுத்து கொண்டார். ஆனால் இப்பொழுதோ எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர், நாம் வழிபடுகிற தெய்வம் உருவமற்றவர். உருவமற்ற கடவுளை உள்ளத்தில் ஆராதிக்க வேண்டும். சிலை வழிபாடு ஒரு நாளும் செய்யக்கூடாது. சிலைகளை தெய்வம் என்று சொல்லி ஆராதிக்கவோ வழிபடவோ கூடவே கூடாது. சிலை வழிபாட்டை ஆண்டவர் அருவருக்கிறார். சிலைகளை வழிபடுவதும் வேற்று தெய்வங்களை வழிபடுவதும் சாத்தானை வழிபடுவதும் ஆண்டவருக்கு அருவருப்பு. ஆகவே இப்படிப்பட்ட செயல்களை நீங்கள் ஒரு நாளும் செய்யாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள். அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. அவரால் படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களையும் தெய்வம் என்று சொல்லி வணங்குவது முறையல்ல. நல்ல கவனமா கேளுங்க. படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களையும் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளையும் உருவங்களையும் படங்களையும் தெய்வம் என்று சொல்லி நீங்கள் வழிபட்டால் அதுக்கு பேரு சிலை வழிபாடுங்க. சிலை வழிபாடு செய்யறது மட்டும் அல்ல, நாம் வழிபடுகிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிறுமைப்படுத்தி இழிவுபடுத்துகிறீர்கள் என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு பரலோகம் கிடையாது. எப்படிப்பட்டவர்களுக்கு? சிலை வழிபாடு செய்கிறவர்களுக்கு பரலோகம் கிடையாதுங்க. பரலோகம் போகணும்னாக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மட்டும்தான் போக முடியும். ஆகவே தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன். என் வழியாக அல்லாமல் ஒருவரும் பரலோகம் வர முடியாது. ஆமென். Amen. ஆக பிரியமானவர்களே, நீங்கள் பரலோகம் போக ஆசைப்பட்டீங்கன்னாக்கும் யாரை வழிபடணும்? இயேசுவாரை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஆராதியுங்கள். இந்த நாட்களிலே பல போலி இறைவாக்கினர்கள் தோன்றி எம்மதமும் சம்மதம், எல்லா மதங்களும் கடவுளை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது.
என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆனால் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே உண்மையான கடவுள். அவர் ஒருவரே உலக இரட்சகர். அவராலன்றி வேறு எவராலும் மீட்பு கிடையாது. ஆமென். ஆமென். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவரை வழிபடுங்க. அவர் ஒருவரே தெய்வம். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். எதுவரைக்கும் விசுவாசத்துல வேரூன்றி நிற்கணும்? இந்த மூச்சு வெளியில போறது வரைக்கும், ஏசப்பா நீ மாத்திரம் போதுமப்பா, உம்மை நான் உறுதியாக பற்றி கொண்டேன் ஆண்டவரே, நீ மாத்திரம் போதும், உம்மை விட்டு நான் பிரியவே மாட்டேன் என்று சொல்லி அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உங்கள் உடல் உங்களுக்கு சொந்தமல்ல, கடவுளுக்கு சொந்தம். கடவுளின் ஆவியார் உங்களுக்குள்ளே தங்கி வாழ்கிறார். ஆகவே உங்கள் உடலை கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக ஒப்புக் கொடுங்கள். எப்படி ஒப்புக் கொடுக்கணும்? கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக ஒப்புக் கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி வேணாலும் போய் ஜெபிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அங்கேயும் போகலாம், இங்கேயும் போகலாம், இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லலாம். அப்படி இல்லை. கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உங்களை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். தூய ஆவியால் நிரப்பப்பட்டு துதி பாடல்களையும் திருப்பாடல்களையும் நன்றி பாடல்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் ஆராதனை பாடல்களையும் பாடி ஆண்டவரை ஸ்தோத்தரியுங்க, ஆண்டவரை துதியுங்க, ஆண்டவரை புகழுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. உங்களை ஆண்டவர் எதுக்காக படைச்சிருக்கிறானா? அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்பதற்காகவே படைச்சிருக்காரு. அப்படியாக உங்களை முழுவதுமாக ஆண்டவரை ஆராதிப்பதற்காக அர்ப்பணம் செய்து உங்களை ஒப்பு கொடுங்க. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அவர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். அதிசீக்கிரத்தில் வரப்போகிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க விழிப்போடும் அறிவு தெளிவோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் காத்திருந்து ஜெபியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய விருப்பம் ஒண்ணு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன தெரியுமா? உலகின் கடைசி எல்லை வரைக்கும் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்னு சொல்லிட்டு, அப்படிதானே? ஆமா. ஆண்டவருக்கு மிகவும் விருப்பமான செயல் என்னன்னாக்கும் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நீங்க ஆண்டவரை சந்திக்க போறீங்க. அவர் சந்திக்க போகும்போது, ஆண்டவரே இயேசப்பா நற்செய்தியை பறைசாற்றி இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் சந்தோஷப்படுவாரா, வேதனைப்படுவாரா? ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மகா பெரிய காணிக்கை என்னன்னாக்கும் பரிசுத்தமான உடம்பு, நற்செய்தியை பறைசாற்ற கைகள், வாய்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, எப்பொழுதும் ஆண்டவருக்காக காத்திருங்கள். அவர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். யார் என்ன சொன்னாலும், அவர் வரமாட்டாரு என்ன கதைகள்லாம் சொன்னாலும் நம்பாதீங்க. நம் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். வருவேன் என்று சொன்னால் அவர் சத்தியம் சத்தியமாக வருவார். அவரை சந்திக்க நல்ல தயாரிப்போட காத்திருங்கள். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. இன்னுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, எங்கள் விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிற இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் மீது கருணையாயிருந்து எங்கள் விசுவாசத்தை அதிகரியும். நாங்கள் சோதனையில் விழுந்து விடாதபடி எங்கள் கரத்தை பிடித்து வழி நடத்தும் ஆண்டவரே. தேவாதி தேவனே, விழிப்போடும் அறிவு தெளிவோடும் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து எங்களை முழுவதுமாக உம் பாதத்திலே சமர்ப்பணம் செய்யக்கூடிய நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இறுதி காலம் வந்தாச்சு என்பதை நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி ஏராளம் தாராளம் ஆன்மாக்களை அறுவடை செய்யக்கூடிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டே நிச்சயமாய். இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டே நிச்சயமாய். உறக்கத்தில் இருந்து நான் உமை காண விழித்து கொண்டேன். உறக்கத்தில் இருந்து நான்
உமை காண விழித்து கொண்டேன். வரவேண்டும் வரவேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வரவேண்டும் வரவேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord.